السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله சிஸ்டர்ஸ், இன்ஷால்லா தஆலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் முதல் அருள் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எது? இல்மு, கல்வி அப்படிங்கிறது தான். அல்லாஹ் முதல்ல இறக்கிய வசனம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். சூரத்துல் அலக்கில் முதல் 5 வசனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4-5 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி அறிவோட முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கான். அதாவது மனிதனுக்கு வழங்கிய ஒரு அருட்கொடை அப்படின்னு நமக்கு நினைவுபடுத்துகிறான். அதாவது ஒரு நிஅமா, பிளெஸ்ஸிங் அப்படின்னு நமக்கு சொல்கிறான். அதாவது அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி அப்படிங்கிறது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங், மர்சி அப்படின்னு சொல்லுவோம். கல்வியோடைய மேன்மையை உணர்த்துறதுக்கு இந்த 2 வசனங்களுமே போதுமானதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் முதல் 5 வசனங்களில் படைப்பை பற்றி நமக்கு சொல்லிட்டு கல்வியை பற்றி நமக்கு இறைவன் சொல்கிறான். அதாவது அல்லதி அல்லம பில் கலம், அவனே எழுதுகோளால் கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதன் அறியாதிருந்தவற்றை அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதுலேருந்தே கல்வியோடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, என்லெஸ் பிளெஸ்ஸிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அல்லாஹ்வின் அருள் தான். அதாவது அந்த நிஅமத்துக்கு தடையே இருக்காது, கண்டினியூவஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அல்லாஹ்வினுடைய அருள். அல்லாஹ்வினுடைய அருள்கள் எண்ணில் அடங்காதவை அப்படின்னு சொல்லுவோம். நிஅமத்து எண்ணில் அடங்காதவை. அதை நம்மளால் 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம் முடியாது இல்லையா? மண்ணுடைய துகள்கள் இருக்குது பார்த்தீங்களா, பூமியில் மண்ணுடைய துகள்களை நம்மளால் எண்ண முடியுமா? அதே மாதிரி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை நம்மளால் எண்ண முடியுமா? அப்படியே என்றது சாத்தியம்பா, என்னால் முடியும் அப்படின்னு சில பேர் கோடிக்கணக்கான பணத்துக்காக ஆசைப்பட்டு வரலாம். ஆனாலும் அல்லாஹ்வின் அருள்களை எண்ணவே முடியவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா? ஆரம்பமாகவே கல்வியை அருளாகவே நமக்கு இஸ்லாம் நினைவூட்டிக்கிட்டே இருக்குது. கல்வியின் உயரத்தை நமக்கு காமிக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான் அப்படின்னு முதல் 4 ஆயத்துக்களில் சொல்கிறான். அதாவது அர் ரஹ்மான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை தானே அறிமுகப்படுத்துகிறான். அளவற்ற அருளாளன் அப்படின்னு இறைவன் நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு, மனிதனை படைக்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுத்ததை முதன்மைப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அர் ரஹ்மானுக்கு அப்புறம் என்ன வருது? அல்லமல் குர்ஆன். அதுக்கப்புறமா தான் ஹலக்கல் இன்சானே வருது. சுப்ஹானல்லாஹ். அப்போது அளவற்ற அருளாளன் குர்ஆனை போதித்தான், அவனே மனிதனை படைத்தான், அவனுக்கு விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான். அதாவது அல் பயான் அப்படின்னா கிளியர் ஸ்பீச், விளக்கம் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ் வழங்கிய அனைத்து அதாவது நிஅமத்துக்கள்லேயே, பிளெஸ்ஸிங்லேயே நம்ம சொல்கிறது, முதலாவதாக சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, இல்ம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே பதிஞ்சிருச்சு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது கல்வி கிடைச்சா மட்டும்தான் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பல அருள்கள் நமக்கு கிடைக்கும். அதை நம்மளால் அடைய முடியும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு அப்படிங்கிறது நூறு, லைட்டு அப்படிங்கிறது இஸ்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நமக்கு இஸ்லாம் சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசை, அப்புறம் பொறாமை அப்படிங்கிற இந்த தீய குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே சொல்லிடுவோம். இது நல்ல குணமாக கெட்ட குணமான்னு கேட்டால் கெட்ட குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட பேராசைக்கும் பொறாமைக்கும் 2 விஷயத்துக்காக நமக்கு அனுமதி கொடுக்குது இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். அதாவது கிரீடு, பேராசைனா ஹெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொறாமைனா ஹசதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பேராசை, பொறாமை அப்படிங்கிறது ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். உள்ளத்தில் தீய குணங்கள்லேயே மிக கொடியது எது அப்படின்னு கேட்டால் பேராசை, பொறாமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பேராசை நம்மளுடைய தகுதியை உயர்த்தவே செய்யாது, நம்மளுடைய தரத்தை தாழ்த்த தான் செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவோம். என்னது? பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளையில நம்ம ஒரு கதை கூட படிச்சிருப்போம். தங்க முட்டையிடக்கூடிய வாத்து கதை படிச்சிருப்போம் இல்லையா? அது பேராசையுடைய தீமையாக காட்டக்கூடிய ஒரு கதையாகவும் இருக்கும்.
அப்போது நம்ம வந்து சின்ன வயசுலேயே நமக்கு பதியப்பட்ட ஒரு விஷயம் என்ன, பேராசை பொறாமை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பாவமான குணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சிறந்த குணம் இஸ்லாத்தில் எது அப்படின்னு சொல்லப்போனால் திருப்தி அடைதல் அப்படிங்கிறது, கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து சிறந்த குணம்னு சொல்லுவோம். ஆனால் பேராசை பொறாமைங்கிறது என்னது, இது பாவமான குணம்னு சொல்லுவோம். இப்போ வரலாறுலேயே நம்ம வந்து பேராசை வந்து இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வரலாறில் சில விஷயங்களை நம்ம படிச்சிருக்கோம். அது விளைவித்த தீமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்களில் ஒருத்தன் வந்து ரொம்ப தீயவனாகவும் கொலைகாரனாகவும் ஆனதுக்கு காரணம் என்ன, பேராசை பொறாமை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஷைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த குறிப்பிட்ட மரத்துக்கு அந்த மரத்தில் உள்ள கனிகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வானவர்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு பேராசை காமிச்சு தான் வழிகெடுத்தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போது இஸ்லாம் வந்து பேராசை அப்படிங்கிறத நமக்கு தடுத்து தான் இருக்குது, ஆனால் அனுமதியும் வழங்கியிருக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 திங்ஸ், 2 விஷயங்களுக்காக மட்டும்தான். ஓகேவா, ஒன்று கல்வியாளர் மேலே நம்ம பேராசை கொள்ளலாம், இன்னொன்று செல்வந்தர் மேலே நம்ம பேராசை கொள்ளலாம். அதாவது தர்மசீலர், கல்வியாளர் தர்மசீலர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செல்வத்தை நல்ல பணிகளில் செலவிடக்கூடிய ஒருவர், அதே மாதிரி அறிவு கொடுக்கப்பட்ட ஒருவர், அதாவது கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட ஒருவர், இவங்க மேலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பொறாமையோ பேராசையோ கொள்ளலாம்னு இஸ்லாம் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். இதில் வந்து கல்வி அப்படிங்கிறது என்னது, நம்ம சொன்னோம் இதுதான் குரான் கல்வி அப்படிங்கிறது தான் முதல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்த முதல் நியாமத், அருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. நாலேஜ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மர்சி. ஸோ ப்ரைமரி பிளெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லாஹ்வின் அருள்கள் வந்து எப்படிப்பட்டது, எண்ணில் அடங்காதவை. அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, எண்ண முடியாது. 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்மளால் எண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் மனிதன் வந்து படைக்கப்பட்டதும் சரி, அதாவது குர்ஆன் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டதும் சரி, சூரத்துர் ரஹ்மானில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பேராசை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாகவே அதை பாவம்னு சொல்லுவோம். ஆனால் 2 விஷயங்களுக்காக நமக்கு பேராசை அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஒன்று என்ன, வெல்த் ஸ்பெண்ட் ஃபார் குட், இன்னொன்று என்ன, நாலேஜ் ஆக்டட் அப்பான் அண்ட் டாட். ஓகேவா. ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக தான் இஸ்லாத்தில் மிக உயர்ந்த மதிப்புடைய செயல்களாகவும் இது வந்து சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு ஹதீஸ், அழகான ஒரு ஹதீஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லா ஃபிஸ்னதைனி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லா ஃபிஸ்னதைனி, அதாவது லா ஹசத இல்லா ஃபிஸ்னதைனி அப்படின்னு என்ன அர்த்தம், லா ஹசத அப்படின்னா ஹசது பேராசை பொறாமை இல்லை அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இல்லை, இல்லா ஃபிஸ்னதைனி 2 விஷயங்களில் மட்டுமே. ஓகே, லா ஹசத பேராசை பொறாமை, ஹசது வந்து கிடையவே கிடையாது, இல்லை. இல்லா எக்ஸப்ட் தவிர, எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க, இதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு, இல்லா ஃபிஸ்னதைனி 2 விஷயங்களில் மட்டும்தான், இதை தவிர அதுக்கு எதுக்குமே லா ஹசத, அதாவது பொறாமையோ பேராசையோ கிடையவே கிடையாது. ஓகேவா, இல்லா ஃபிஸ்னதைனி 2 விஷயங்களை தவிர. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹ மாலன். ரஜுலுன்னா ஒரு மனிதன், ஆத்தாஹுல்லாஹு அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய, மாலன் அப்படின்னா செல்வத்தை. ஓகேவா, செல்வத்தை. சுல்லித அலா ஹலகத்திஹி ஃபில் ஹக்கி. சுல்லித அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது அதை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டு, அதாவது ஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகேவா, சுல்லித அப்படின்னா அதை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது, இஸ் எனேபிள் டு ஸ்பெண்ட் அப்படின்னு அர்த்தம், செலவு செய்கிறதுக்கு. ஓகேவா, அலா ஹலகதிஹி அப்படின்னா அதை செலவிடும் வழிகளில், ஃபில் ஹக்கை உண்மையான நல்ல வழிகளில் அப்படின்னு அர்த்தம். அப்போது அல்லாஹ் செல்வம் கொடுத்த மனிதன் அதை நல்ல வழியில் செலவிடுவது, இது வந்து ஒரு ஆள். ஓகேவா, ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். அப்போது செல்வந்தர் தர்மசீலராக இருக்கக்கூடியவர். இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மத. ரஜுலுன்னா ஒரு மனிதன், மேலும் ஒரு மனிதன், ஆத்தாஹுல்லாஹு அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய அல் ஹிக்மத ஞானத்தை, அறிவு ஞானத்தை. ஃபஹுவ யக்தி பிஹா, ஃபஹுவனா ஆகவே அவன், யக்தி பிஹா அதாவது தீர்ப்பு வழங்குகிறான். ஓகேவா, ஜட்ஜாக இருக்கிறாங்க, இல்லை டெசிஷனை மேக் பண்ணுறாங்க, தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, அதாவது அறிவு சார்ந்து அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். பிஹா அதனால்.
ஓகே. அதுக்கப்புறம் யு அள்ளி முகமா வன மேலும் யு அள்ளி முகமா, அதாவது அதை கற்றுக் கொடுக்கிறான், அதை கற்றுக் கொடுக்கிறார், டீச்சர்ஸ் இட். ஓகேவா? அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேராசை பொறாமை அப்படிங்கிறது கொள்ளக்கூடிய 2 விஷயங்கள் மட்டும்தான். அதில் மட்டும்தான் பேராசை கொள்ளலாம். மற்றது எதுலேயுமே நம்ம பேராசையோ பொறாமையோ கொள்ளவே கூடாது. அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், 1 அல்லாஹ் செல்வம் கொடுத்து அதை நல்ல வழியில் செலவு செய்கிற மனிதர். ஓகே. செல்வந்தராக இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? தர்மசீலராக இருக்கணும். அது அந்த தர்மசீலர் நல்ல வழியில் செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். அடுத்தது 2வது யாருன்னா, அல்லாஹ் அறிவு வழங்கியிருக்கிறார், கல்வி அறிவு வழங்கி அதன்படி தீர்ப்பு வழங்கி அதை கற்றுக் கொடுக்கும் மனிதன். அப்போது தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதன்படி செயல்படுத்திட்டு அதுக்கப்புறமா பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மனிதன். சுபஹானல்லாஹ். மனிதன் சொல்லும் போதே இதில் ஆண் பெண் 2 பேருமே சேர்ந்தவங்க தான். சுபஹானல்லாஹ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பாடத்தை இந்த ஹதீஸில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சுபஹானல்லாஹ். இதில் நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசை பொதுவாகவே பாவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2 விஷயங்களுக்கு மட்டும் அனுமதி அப்படின்னு சொல்லும்போது, அந்த அனுமதிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இஸ்லாம் எல்லா வகையான ஹசது, பொறாமை, ஹிர்ஸு, பேராசை அப்படிங்கிறத தடை செஞ்சுருக்குது. ஆனால் 2 செயல்களுக்காக தான். ஒன்று, இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்கூடியதை எதில் சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல பேராசை அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதாவது பாசிட்டிவ் க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் என்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு நல்ல பேராசை அனுமதிக்கப்பட்டிருக்குது. அடுத்த பாடம் என்ன இதிலேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் கொடுத்த செல்வம் எதுக்காக செயல்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும்? நற்பணிக்காக, நல்ல செயல்களுக்காக, ஹக்கான வழியில் தான் அதை செலவிடணும். செல்வம் கிடைக்கிறது முக்கியமே கிடையாது. அதை சரியான ஹக்கான வழியில் செலவிடுறது தான் ரொம்ப முக்கியம், மதிப்புடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். செல்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நற்பணியில் செலவிடாதவன் கண்டிப்பாக நல்ல மனுஷனாகவே இருக்க முடியாது இல்லையா? செல்வம் இருந்தும் தினமுமே நல்ல வழியில் கொடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் இஸ்லாத்தில் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. அடுத்ததாக என்ன பாடம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்ப மிக உயர்ந்த அருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த ஹிக்குமத்து, கல்வி அறிவு, ஞானம், விவேகம், இது எல்லாமே செல்வத்தை விட மதிப்பு உயர்ந்தது அப்படின்னு இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுது. கல்வி அறிவு அப்படிங்கிறது நேர் வழியில் நமக்கு காட்டக்கூடிய ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி. சுப்ஹானல்லாஹ். நேர் வழியாக நமக்கு காட்டக்கூடிய ஒரு வெளிச்சம், ஒரு ஒளியாக கல்வி அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஹதீஸ்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்த என்ன பாடம் கற்றுக்குறோம்? அறிவை பயன்படுத்துறது மட்டும் கிடையாது, கற்றுக் கொடுக்கறதும் மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கல்வி அறிவோடைய உண்மையான பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் அதன்படி வாழணும். படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன்படி நம்ம வாழணும். 2வது விஷயம்னா அதன்படி நம்ம தீர்ப்பு வழங்கணும். 3வது விஷயம் என்னென்னா, பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். தீர்ப்பு வழங்குறதுனா டெசிஷன் மேக்கிங் தான். இப்போ வீட்டிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இந்த சொல்யூஷன் எப்படி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போது நமக்கு குர்ஆன் கல்வி, ஹதீஸ் கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? இது ஒரு வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தீர்வுங்கிறது, தீர்ப்பு வழங்குறதல் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கணும்? குர்ஆன் கல்வி, ஹதீஸ் கல்வி அடிப்படையில் தான் இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதை வாழ்க்கையில் அமல்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும் இல்லையா? அப்போது அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நமக்குள்ளாலேயே கல்வி அறிவை நமக்குள்ளாரையே தேக்கி வச்சுக்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் நல்ல விஷயமே கிடையாது. யாராவது பாராட்டுவாங்களா, இவங்க பெரிய ஆலிம், இவங்க ரொம்ப கல்வியாளர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அது பிறருக்கு கற்றுக் கொடுக்கும்போது மட்டும்தான். அவங்களுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள பாராட்டவும் மாட்டோம். அவங்கள அந்த இஸ்லாத்தில் அப்படி ஒரு தகுதியே கிடையாது. தனக்குள்ளாரையே இல்மை வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னு நமக்கு இஸ்லாம் சொல்லுது. அடுத்த பாடம் இதிலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்வம் அப்புறம் கல்வி அறிவு 2மே நமக்கு ஒரு அமானா, அதாவது ஒரு பொறுப்பாக இருக்குது இல்லையா? அல்லாஹ் வழங்கிய ஒவ்வொரு அருளுமே ஒரு பொறுப்பு தான், நமக்கான ஒரு பொறுப்பு தான். அப்போது செல்வம் அப்படிங்கிறது நல்ல வழியில் செலவிடக்கூடிய ஒரு பொறுப்பு இல்லையா? செல்வம் அப்படின்னா அது நல்ல வழியில் தான் செலவிடணும் அப்படிங்கிறது நம்ம மேலே ஒரு பொறுப்பாக்கப்பட்டிருக்குது, கடமையாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கல்வி அறிவு அப்படிங்கிறது அதை செயல்படுத்தி கற்பிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும், அதுக்கப்புறம் அதை கற்பிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மேலே ஒரு பொறுப்பாக, ஒரு கடமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த விஷயம் இதில் என்ன பாடம் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்லாம் போட்டி உணர்ச்சியை நமக்கு ஊக்கப்படுத்துது. எதில்? நல்ல விஷயத்தில் மட்டும்தான் இல்லையா?
பிறர் மேலே பார்த்து பிறர் வந்து ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க, செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. வீடை நம்ம பார்க்குறோம், பிறருடைய வீடை பார்க்குறோம், பிறருடைய அழகை பார்க்குறோம், பிறருடைய பதவியை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து அது மேலே போட்டி போடுறதுங்கிறது என்னது இது? ஹராம். நம்ம பண்ணவே கூடாது. ஒருத்தவங்க வீடு பார்த்து, "எப்பா இப்படி வீடு கட்டியிருக்காங்க. இது மாரி நான் ஒரு வீடு கட்டுறேன். இல்லைனா இவங்க எவ்வளோ அழகா இருக்காங்க. இவங்கள மாரி நான் அழகாய் காமிக்கிறேன். இவங்களோ அழகான ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸு வாங்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செருப்பு வாங்குறேன். இப்படிலாம் வந்து இவங்கள மாரி கார் வாங்குறேன். அது வாங்குறேன், இது வாங்குறேன்னு சொல்லி அடுத்தவங்கள பார்த்து பார்த்து, அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கினாலும் அதை பார்த்து பொறாமைப்படுறது. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பொறாமைப்படுறது. இல்ல நாத்தனாரு, கொழுந்தனாரு இவங்க மத்தியில பொறாமைப்படுறது. ஸோ குடும்பத்துக்குள்ளாரையே இந்த பொறாமை அப்படிங்கிறது வந்துரும். ஒருத்தவங்க வந்து அண்ணன் தம்பிங்களே ஒருத்தவங்க வந்து பணக்காரங்களாகவும், ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் அதில வந்து அ கம்மியானவங்களாகவும், வசதி கம்மியானவங்களாகவும் இருந்தா, அதுக்குள்ளார பொறாம வந்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இருக்கிறத பார்க்குறோம். அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளார பொறாம. கட்டி குடுத்த இடத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்போட ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மையான நிலைமை இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து பொறாம. ஸோ இந்த மாதிரி இதில எல்லாமே நம்ம வந்து பொறாமையோ, பேராசையோ படவே கூடவே கூடாது. இது ஹராம். இல்லையா? நம்ம எதுக்கு படலாம்? நல்ல விஷயம், நற்பணி செய்கிறவங்க மேலே நம்ம பொறாமைப்படலாம். இவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறாங்களே, இவங்களுக்கு பணம் இருக்கிறதுனால தான் ஃபீ சபிலில்லான்னு அல்லாஹ்வின் பாதையில இவங்களால செலவு செய்ய முடியுது. அதே மாதிரி எனக்கும் பணம் இருந்துச்சுன்னா, நானும் செலவு செய்வேனே அப்படின்னு நம்ம பொறாமைப்படலாம். அது மட்டும் இல்லாம, அறிவு ஞானம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி இவங்க படிச்சிருக்காங்க? நானும் அவங்கள மாரி படிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து பொறாமைப்படலாம், ஆசைப்படலாம். ஸோ இந்த மாதிரி விரும்புறது அப்படிங்கிறது நமக்கு ஹலால். இந்த மாதிரி நம்ம போட்டி போடலாம். இது வந்து நமக்கு தடுக்கப்பட்டது கிடையாது. இதில நல்ல ஹலாலான முறையில நான் பணம் சம்பாரிக்கணும்னு போட்டி போடலாம். அதே மாதிரியே போட்டி போடலான்னா, நான் செல்வந்தனாகி நான் பிறருக்கு உதவணுங்கிறதுல தான் அந்த கவனம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நல்லா நான் கல்வி கத்துக்கணும் அப்படிங்கிறதுல போட்டி போடலாம். அது எப்படி எப்படி இருக்கணும்? பிறருக்காக அத கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாவும் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு ஹலாலான போட்டியா இந்த விஷயம் இந்த ஹதீஸ் வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா 2 குணங்கள் நம்ம இதில பார்த்துக்கிறோம். இந்த 2 குணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? செல்வந்தர், அப்புறம் கல்வி அறிவுடையவர். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, சமூகத்துக்கு பெரிய நன்மை தரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஒரு நல்ல செல்வந்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சமூகத்துக்கு உதவக்கூடியவரா இருப்பாரு. ஒரு நல்ல கல்வி அறிவுடையவர் எப்படி இருப்பாரு? அவரும் சமூகத்த வழிநடத்துவாரு. இல்லையா? அப்போ இந்த 2 சாராருமே சமுதாயத்துடைய நூறு ஒளியா விளங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதையும் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வின் அருள்கள்லயே நல்ல வழியில பயன்படுத்தணும்னா மட்டும் தான் நம்மளுடைய மதிப்பு அதிகரிக்கும். இல்லையா? செல்வமும், கல்வி அறிவும் பயன்படுத்தக்கூடிய முறையில தான் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஹதீஸ் நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு செல்வத்த நம்ம எந்த வழியில பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாரி கல்வி அறிவு அப்படிங்கிறது எந்த வழியில நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம, அடுத்த படிப்பினையா என்ன பார்க்குறோன்னா, இந்த 2 நல்ல குணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு மனிதன உண்மையான உயரத்தில நிறுத்தும். செல்வம் வந்து நல்ல முறையில செலவு பண்ணோன்னா, நமக்கு நன்மைய குடுக்கும். அதே மாரி கல்வி அறிவு நமக்கு கிடைச்சிருக்குன்னா, அதன் மூலமா நம்ம கரெக்டான வழியில செயல்படுவோம். அதன் மூலமா நம்ம வந்து பிறருக்கும் கற்பிப்போம். இல்லையா? இதுதான் வந்து இஸ்லாத்துடைய தரத்தோடைய உச்சம் அப்படின்னே சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம, இறுதியா இதிலேருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எல்லா மனிதனும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். இல்லையா? நம்ம வந்து இம்மை, மறுமை வாழ்க்கையில 2த்துலயும் நம்ம வெற்றியாளரா விளங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபைனலான ஒரு விஷயம். இல்லையா? ஆசை அதுதான். அதுக்கு முக்கிய வழிகள இந்த ஹதீஸ் நமக்கு வந்து சொல்லுது. இல்லையா? ஒண்ணு என்ன? நம்மகிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நற்பணியில செலவு செய்யலாம். இல்ல நம்மகிட்ட வந்து கல்வி அறிவு பணமே இல்ல, நான் செல்வந்தன் கிடையாது. என்ட்ட கல்வி அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அறிவ வந்து நம்ம கத்துக்கணும், பிறருக்கும் கற்பிக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு இம்மை மறுமைக்கான வெற்றிய நமக்கு குடுக்குது. அதுக்கான முக்கிய வழிகளா இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த விஷயங்கள தான் நம்ம இந்த அம் அதாவது கிளாஸில் வகுப்பில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். முதல் என்ன? கல்வி அப்படிங்கிறது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய அருள்களே முதன்மையானது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிளெஸிங், பிரைமரி பிளெஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அறிவு ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும், கற்பிக்கணும். கற்பிக்கிறதோடு மட்டும் நின்றாமல் இஸ்லாத்தில்
அதுக்கு பேராசை கொள்றதுக்கு கூட அனுமதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து செல்வந்தராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தர்மசீலராக விளங்கணும். நல் வழியில் அதை வந்து செலவு செய்யணும். ஃபீஸ் அபிலில்லான்னு அல்லாஹின் பாதையில் நம்ம செலவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க மேலே பொறாமைப்படுறதுக்கு பேராசை கொள்றதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கல்வியை ஒருவர் பெற்றார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வின் பெரிய அருளை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.